இந்த திருத்தலத்தில் லிங்கம் இடதுபுறத்தில் சாய்ந்தபடி இருக்க மத்தியில் ஒரு பிளவானது காணப்படுதுங்க. நம்ம பார்ப்பதற்கு லிங்கம் 2 பிளவுகளாக பிரிந்தது போல காட்சியளிக்குமாங்க. இதில் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய பகுதியை சிவன் அம்சம் என்றும் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய பகுதியை அம்பாள் அம்சம் என்றும் சொல்லுவாங்க. இந்த லிங்கத்துக்கு சிவசக்தி லிங்கம் என்ற பெயரும் இருக்குதுங்க. சிவமும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்தும் வடிவமாகுங்க. தினமும் சாமிக்கு பூஜைகள் நடைபெறும் போது கருவறையில் எறும்புகள் வரிசையாக ஊர்ந்து வந்து நைவேத்திய பொருட்களை எடுத்துக்கொள்ளுமாங்க. இதனை சிவனே எறும்பு வடிவில் வருவதாகவும் சொல்றாங்க. இந்த ஆலயம் எங்கு அமைந்துள்ளது, இந்த ஆலயத்தில் எப்படி வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் எறும்பீஸ்வரர் பிப்ளிகேஸ்வரர் என்று அழைக்கப்படுறாருங்க. உற்சவர் சோமஸ்கந்தர் ஆவார். அம்பாள் பார்த்தீங்கன்னா நறுங்குழலி நாயகி சௌந்தர நாயகி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தலை விருச்சகம் வில்வ மரமாகுங்க. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தமானது இருக்குது. அகம பூஜைகள் காமிகமாகுங்க. புராண பெயர் திருவெரும்பியூர் திருவெரும்பூர் ஆகுங்க. ஊர் திருவெரும்பூர் ஆகும். மாவட்டம் திருச்சி மாவட்டம் ஆகும். மாநிலம் தமிழ்நாடு ஆகுங்க. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிச்சுட்டு வர்றாரு. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 70வது தேவார தலமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் நடை திறந்திருக்கக்கூடிய நேரம் காலை 6:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையாகுங்க. மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடை திறந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஆலயத்தோட முகவரி பார்த்தீங்கன்னா அருள்மிகு எறும்பீஸ்வரர் திருக்கோவில் திருவெரும்பூர் திருச்சி மாவட்டம் ஆகுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் நவகிரக சன்னதியில் சூரியனுடன் அவரது மனைவிகளான உஷா பிரதிஷா இருவருமே ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் பார்த்தபடி காட்சியளிக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு இடது புறத்தில் கைலாசநாதருக்கு தனி கோவிலானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த ஆலயம் முற்றிலும் கற்களால் அமைக்கப்பட்ட கருவறை கொண்ட திருத்தலமாகுங்க. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் லிங்கம் மண்புற்று வடிவில் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் நேரடியாக அபிஷேகம் செய்யாமல் நீர் புகாதபடி கவசம் பொருத்திய பின்பு தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அபிஷேகமானது செய்யப்படுது. வடதுபுறத்தில் சாய்மானமாக இருக்கக்கூடிய ஈசன் திருமேனி எறும்புகள் ஊர்ந்து செல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்குதுங்க. மேற்புறம் சொரசொரப்பாகவும் காட்சியளிக்குது. சிவலிங்கத்தின் மீது எறும்புகள் ஊர்ந்து அடையாளங்களை பார்க்க முடியுங்க. இந்த தல மும்மூர்த்திகளின் சிவன் தவிர்த்த இருவரான திருமால் மற்றும் பிரம்மா வழிபட்ட சிறப்புடைய தலமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்திரன் முதலான தேவர்களும் அகத்தியர் நைமிசை முனிவர் போன்ற முனிவர்களும் இந்த தலத்தில் வந்து வழிபட்டு போவதாக சொல்லப்படுதுங்க. இது ஒரு பாடல் பெற்ற தலமாகுங்க. சிரமமிக்க சிவனடியாரான திருநாவுக்கரசர் இந்த தல இறைவனுடைய சிறப்புகளை 5ஆம் திருமுறையில் பாடியிருக்கிறாரு. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலத்தில் சூரிய நாராயணருடைய திருவுருவ நவகிரக சன்னதியில் தன்னுடைய 2 மனைவிகளோடு காட்சியளிக்கிறாருங்க. திருச்சி மலைக்கோட்டையில் திரிசிரன் வழிபட்டதை போல அவனுடைய சகோதரனான கரண் இங்கு எறும்பு வடிவம் எடுத்து வந்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த தலம் சோழ மன்னர்களின் பெரும் ஆதரவை பெற்ற தலமாகவும் சொல்லப்படுதுங்க. ஒருமுறை ஆதிசேஷனுக்கும் வாயு தேவனுக்கு இடையில யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது வாயு பகவானால் பெயர்க்கப்பட்ட மேருமலையின் ஒரு பகுதியே இங்கு மலையாக இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. கருவறைக்கு பின்புறத்தில் 2 காசி விஸ்வநாதர் சன்னதிகளுக்கு மத்தியில் சண்முக சுப்பிரமணியர் தனி சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் அருள்பாலிச்சுட்டு வர்றாரு. இவருடைய பீடத்திற்கு கீழே 6 கோண சக்கர வடிவமானது அமைஞ்சிருக்குதுங்க. சாமியையும் 2 சக்கரத்தையும் வழிபடுபவங்களுடைய தோஷங்களானது நீங்கிவிடும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுது. இந்த தலத்தில் தல விநாயகர் திருநாமமானது செல்வ விநாயகர் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த தல இறைவனிடம் வேண்டிக் கொண்டால் சோம்பல்கள் அனைத்தும் நீங்கி சுறுசுறுப்பு உழைக்கும் குணம் உண்டாகுங்க. துயரங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே இந்த தல இறைவனுக்கு வஸ்திரம் அணிவித்து சக்கர பொங்கல் படைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வராங்க. கருவறையில்
சிவலிங்கம் புற்று வடிவில் மேடு பள்ளமாக ஒரு முழுமையான அமைப்பு இல்லாமல் மணல் லிங்கமாக காட்சியளிக்குதுங்க. அதனால தான் லிங்கத்திற்கு அபிஷேகமானது செய்யப்படுவதில்லை. வெண்ணெய் காப்பு மட்டுமே செய்யப்படுதுங்க. லிங்கம் இடது புறத்தில் சாய்ந்தபடி இருக்க மத்தியில் ஒரு பிளவானது காணப்படுது. பார்வைக்கு லிங்கம் 2 பகுதிகளாக பிரிந்திருப்பது போல காட்சியளிக்குதுங்க. இதில் வலது புறத்தில் இருக்கக்கூடிய பகுதியை சிவன் அம்சம் அப்படின்னும், இடது புறத்தில் இருக்கக்கூடிய பகுதியை அம்பாள் அம்சம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த லிங்கத்திற்கு சிவசக்தி லிங்கம் என்ற பெயரும் இருக்குதுங்க. சிவமும் சக்தியும் ஒன்று என்பதை இந்த வடிவம் உணர்த்துது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் இறைவனுக்கு நடக்கக்கூடிய பூஜையில் கருவறையில் எறும்பு வரிசையாக ஊர்ந்து வந்து நெய்வேத்திய பொருட்களை எடுத்துக்கொள்ளுமாங்க. இதனை சிவனே எறும்பு வடிவில் வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் நம்ம சாமியை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகுங்க. பிரகாரத்தின் சொர்ணகால பைரவர் சன்னதியானது அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்பவே உக்கிரமாக இருக்கக்கூடிய இவரது சன்னதிக்கு நேரே கஜலட்சுமி தனி சன்னதியில் அருள்பாலிச்சிட்டு வராங்க. ஒரே சமயத்தில் இந்த 2 பேரையும் வேண்டிக் கொண்டோம்னா பயங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இந்த தல அம்பாள் நறுங்குழல் நாயகி சன்னதிக்கு தெற்கே பார்த்தபடி அருள்பாலிச்சிட்டு வராங்க. இவள் நறுமணம் வீசிய கூந்தலுடன் இருக்கிறாள் என்பது ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த பெயரில் இந்த தலை இறைவியானது அழைக்கப்படுறாங்க. இவளுக்கு தினமும் வேறு வேறு விதமான அலங்காரங்கள் செய்யப்படுதுங்க. இதனால் அம்பாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வராங்க. அம்பாளுக்கு முன்புறம் ஆதியில் வழிபட்ட அம்பாள் சிலையும் இருக்குதுங்க. சிவன் கருவறைக்கு முன்பு இருக்கக்கூடிய துவார பாலகர்களின் ஒருவர் கோப முகத்துடன் மற்றொருவர் சாந்த முகத்துடன் காட்சியளிக்கிறாரு. இந்த கோவிலுக்கு வருபவங்க மனதில் கோபம் ஆணவம் போன்ற குணங்கள் கொண்டிருந்தாலும் சாமியை வணங்கிய பின்னாடி அவர்கள் சாந்த கோலத்தை அடைவாங்க என்பதை உணர்த்தவே இந்த வடிவமானது அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா கோஷ்டத்தில் சிவனுக்கு பின்புறத்தில் சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த சங்கர நாராயணரும் ருத்ர பந்தலில் கீழ் நடராஜர் காலில் கொலுசு அணிந்த கோலத்தில் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க. தாரகாசூரன் என்ற அரக்கன் இந்திரலோகத்தை கைப்பற்றி இந்திரனையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்ததாக சொல்லப்படுதுங்க. அவனிடமிருந்து தங்களை காக்கும்படி தேவர்கள் பிரம்மாவிடம் முறையிட்டனாங்க. அப்பொழுது பூலோகத்தில் இந்த தலத்தின் குன்று மேலே சிவன் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளி இருப்பதாகவும் லிங்கத்திற்கு மலர் வைத்து பூஜை செய்து வழிபட்டால் அவர் அசுரனை அழித்து விடுவார் அப்படின்னு பிரம்மா சொல்லியிருக்கிறாருங்க. அதன்படியே தேவர்கள் இந்த தலத்திற்கு வந்ததாக சொல்லப்படுது. அசுரனின் கண்களில் படாமல் இருப்பதற்காக சின்ன எறும்பு வடிவம் எடுத்து சிவனை வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. சிவனுடைய உச்சியில அதாவது தலையில மலர் வைத்து பானத்தின் மீது எரியும் போது லிங்கமானது வளவளப்பாகவும் செங்குத்தாகவும் இருந்ததால அவர்களால் மேலே செல்ல முடியலையாமாங்க. தேவர்கள் படும் துயரத்தை கண்ட சிவன் அவர்கள் எளிதாக ஏறி வர மண்புற்று போல தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டதோடு சற்றே இடதுபுறமாக சாய்ந்து கொண்டாராமா. அதற்கு பிறகு தேவர்கள் எளிமையாக ஏறி சென்று சிவனுடைய தலையில பூக்களை வைத்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அவர்களுக்கு சிவபெருமான் அருள் பாலிச்சாரு அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே தாரகாசூரனை அழித்து தேவர்களை காத்ததால எறும்பீஸ்வரர் என்ற பெயரோடு அழைக்கப்படுறாருங்க. திருவெரும்பூர் என்று தற்போது அழைக்கக்கூடிய திரு எறும்பூர் தமிழ்நாட்டின் பெரும் நகரங்களில் ஒன்றான திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சை செல்லும் பாதையில் 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிவத்தலமாகுங்க. திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோவில் திருநாவுக்கரசரால் பாடப்பெற்ற சிவாலயமாகும். இது திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவில் ஒரு சிறு குன்றின் மீது அமைஞ்சிருக்குது. இந்திரனும் தேவர்களும் எறும்பு வடிவம் கொண்டு வழிபட்ட தலமாகவும் சொல்லப்படுதுங்க. தேவார பாடல் பெற்ற தலங்கள் சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்கள்ல அமைந்திருக்கக்கூடிய 7வது தலமாகுங்க. எறும்புகளுக்கு அருள் தந்து ஈஸ்வரன் எழுந்தருளிய இடம் ஆதலால் இந்த தலம் எறும்பூர் என்று அழைக்கப்படுதுங்க. 23 நாயன்மார்களின் ஒருவரான திருநாவுக்கரசர் 5ஆம் திருமுறையில் 9ஆம் பதிகமும் 6ஆம் திருமுறையில் ஒரு பதிகமும் இந்த கோவில் பெருமானை பற்றி பாடியிருக்கிறாருங்க. மேலுமே திருச்சி மலைக்கோட்டையிலிருந்து திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோவில் வரையும் திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோவிலிருந்து தஞ்சை பெரிய கோவில் வரைக்கும் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை ஒன்றும் இருக்குதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. தேங்க்யூ.